ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒருத்தருக்காவது மானம், வெக்கம், சூடு, சொரணை இருக்குன்னு நினைக்கிறோம். ஏனென்றால் கட்கரி வெளிப்படையாகவே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நிதியமைச்சருக்கு. ஆயுள் காப்பீட்டிற்கு பாலிசி எடுப்பவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து இது சரியல்ல, இதை கைவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் கட்கரி. அதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். அவருக்காவது அந்த மோடி அரசை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்காக பாராட்டுகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆரம்பிக்கும் போது, எல்ஐசியை ஆரம்பிக்கும் போது 5 கோடி ரூபாய் முதலீட்டில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பித்தார். இங்கே முதலீடு செய்கிற பணத்தை எல்லாம் எடுத்து இந்தியாவினுடைய மாபெரும் திட்டங்களுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பெரிய பெரிய பக்ரானங்கள், பிலாயில, ரூர்கேலாவில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கெல்லாம் இந்த பணத்தை தான் எல்ஐசி பணத்தை எடுத்து பயன்படுத்தி அதற்கு வட்டி அந்த இதெல்லாம் சேர்த்து கொடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். இதுதான் எல்ஐசியினுடைய தத்துவம். எல்ஐசி ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் இன்று பல மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான கிளைகளுடன், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுடன், பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள ஒரு உயர்ந்த நிறுவனமாக, உலகின் வலிமையான நிறுவனமாக இருக்கிறது எல்ஐசி. அந்த எல்ஐசி பாலிசிகளுக்கு தான் 18% ஜிஎஸ்டி வரியை விதித்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் ஜிஎஸ்டி வரி விதிப்பாங்கன்னு நேரு கனவு கண்டிருப்பார். கனவு கூட கண்டிருக்க மாட்டார். 18% என்ன? நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தால் அதில் 18,000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டுருவாங்க. 1 லட்சம் ரூபாய் பாலிசி எனக்கு முதிர்வடைந்து 1 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்குதுன்னா 18,000 ரூபாய் எடுத்துக்குவாங்க. 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் போட்டால் 90,000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய் போட்டால் முதிர்வடைந்தால் 1,80,000 ரூபாய். இன்றைக்கு எவ்வளவு பெரிய தொகை! இதைத்தான் கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டிக்கு 18% அமல்படுத்தி இருக்கிறார். அதை எதிர்த்து நிதின் கட்கரி இது சரியல்ல, நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட போய் எப்படி ஒரு பாலிசி கேட்கறது? நீ தான் 18% ஜிஎஸ்டி வரி போடுற, எங்களையா எல்ஐசி பிடிக்க சொல்றேன்னு கேட்பாங்க. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார் கட்கரி. கட்கரிக்கு நம்ம ஒன்று சொல்றான், இந்த கும்பல் இருக்கு, இந்த ஜிஎஸ்டி போட்ட கும்பல், அட இளவு விழுந்த வீட்டில் புடுங்கி திங்கிற கும்பல் தானே இது. இவளுக்கு தொழிலே என்ன? சிரார்த்தம் என்ன, அப்புறம் திதி, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அமாவாசைக்கு அமாவாசையெல்லாம் கூப்பிட்டு உங்கள் பித்ருக்கள் வர்றாங்க, அங்கிருந்து வர்றாங்க. பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தான் பசிக்குமா? உடல் என்ற ஒன்று இருந்தால் தானே பசி எடுக்கும். குடல் என்ற ஒன்று இருந்தால், என்சைம் ஒன்று சுரந்தால் தானே பசி எடுக்கும். இதை எதுவுமே கிடையாது. இறந்த பின்பு எல்லாமே முடிந்து போய் விடுகிறது, ஆனால் பசிக்குதுங்கிற இப்படி ஒரு புருடா கதையை விட்டு என்ன லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இருந்து வந்தவர் அப்புறம் ஜிஎஸ்டி போடாம என்ன பண்ணுவார்? நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட செத்த வீட்டில் சிரார்த்தம்ங்கிற பேரில் வந்து உட்கார்ந்துட வேண்டியது, திதி கொடுங்கிறது, உங்கள் தோப்பனாரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு என்ஓசி விசாவெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு பணம் கொடு, இப்படியெல்லாம் பணம் வசூலிக்கிற கும்பலை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அவர்களிடம் நிதி பொறுப்பை கொடுத்தால் இப்படித்தான் இளவு விழுந்த வீட்டிலையும் புடுங்குவார். எல்ஐசியில் புடுங்குறது என்ன? அது அவர்களுடைய குணாதிசயம். சரி, நீ வர்றிய ஒரு 20 ஒரு வசதி படைத்தவர் வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க? காரியம் பண்றோம் இன்னைக்கு அப்படிமா 20 இலை, 21 இலை, 30 இலை போட்டு 30 பிராமணர்களை கூப்பிட்டு அதில் பல்வேறு பட்சணங்கள், பெரிய இலை, அதாவது நீண்ட தஞ்சாவூர் தாட்டில் போட்டு 30-40 பட்சணங்களை வச்சு பல்வேறு ஸ்வீட்டுகள் இதெல்லாம் போட்டு நெய் போட்டு
அப்பளம் வடை பாயசத்தோட பிரமாதமான விருந்து படைப்பார்கள். 30 பேரும் வந்து அது சிரார்த்த பிராமணர்கள் வந்து சாப்பிட்டு மூட்டை முடிச்சில் எல்லாத்தையும் அரிசி பருப்பு இருக்கிற மிஞ்சி போன அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேஷ்டி வஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேஷ்டி இதுகளெல்லாம் வாங்கிக்கிட்டு முடிந்தால் பசுக்களையும் வாங்கி கொண்டு கன்று பசு இவற்றையோடு ஓட்டுக்கொண்டு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்களே. வர்றிய வந்து சாப்பிட்றிய ஒரு டிஃபன் கேரியரை கையோட கூட்டி கொண்டுகிட்டு வந்து இந்த மாதிரி பட்சணங்களை எல்லாம் எங்கள் ஆத்துக்காரி சாப்பிட்டதில்லை, எங்கள் ஆற்றுல இருக்கிற பிள்ளையாண்டான்கள் சாப்பிட்டதில்லை, கொஞ்சம் அந்த டிஃபனில் வச்சு கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் வேணாம்னா சொல்ல போகிறாங்க. அட கொஞ்ச நேரம் ஆனால் கெட்டு போயிடும் அள்ளி கொடுத்து விடிய ஐயர்கிட்ட அப்படின்னு தானே கொடுத்து விடுவாங்க. யாராவது வாங்கிட்டு போயிருக்க ஐயா வீட்டுக்கு? எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்றாங்க, எவ்வளவு அருமையான ருசியான பதார்த்தங்களை நான் இந்த சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே சாப்பிட்டு போய் வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு மத்தியில் இதெல்லாம் சாப்பிட்டவங்கலாம் உட்காந்து பல்ல குத்திக்கிட்டு பேசுறது. அந்த நெய் போட்டு பண்ணியிருந்தான் பாரு அந்த பாயசம் பிரமாதம். அந்த பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருந்தான் பாரு, அது ஏதோ ஒரு புது பட்சணம். அப்படி இருந்ததுன்னா பெண்கள் எல்லாம் அப்படி அந்த முகவாய்க்கட்டையில் இந்த இதை வச்சுக்கிட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு நாக்கில் எச்சி வடிய கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்காவது அவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா ஐயா? பிள்ளைங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை பெண்களை கூட்டி கொண்டாந்து உங்களோட சமமாக உட்கார வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் வேதம் படிக்கவில்லை. வேதம் படித்த பிராமணர்களுக்கு தான் இது. வேதம் படிக்கவில்லை, வேதம் படிப்பதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. பிராமணர்கள் குடும்பத்திலேயே பெண்களுக்கு அனுமதி இல்லையா வேதம் படிக்கிறதுக்கு? வேற என்னத்தை சொல்ல? தீண்டாமையை அவன் குடும்பத்தில் அவன் கடைபிடிக்கிறான். வேதம் படிப்பதிலிருந்து பிராமண பெண்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அவங்களும் வந்து சாப்பிட வேண்டியானே? அந்த வேதத்தை சொல்லிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு அவங்களும் ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு போகணும். இல்லை டிஃபன் கேரியர்களையாவது வாங்கி கொண்டு கொடுக்கணும். அதுக்கும் துப்பில்லை. எவ்வளவு பார்ஷியாலிட்டி! உங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பார்ஷியாலிட்டி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் காட்டுறதில்லை. பெண்களை அடிமையாக தீண்டத்தகாதவர்களாக காட்டுகிற ஒரு சமூகத்திலிருந்து வந்த அம்மா இப்படி தான் ஜிஎஸ்டி போடுவோம். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பாவம்லாம் இல்லை. அதான் பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் நீங்கள் பல்வேறு வழிகளை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. பல உபாயங்கள். உழைக்கின்ற மனிதனிடமிருந்து, பாடுபட்டு பணம் சேர்க்கின்ற மனிதனிடமிருந்து அந்த பணத்தை அவனுடைய பொருளை கவர்ந்து கொள்வதற்கு பல்வேறு உபாயங்களை கண்டுபிடித்து, பல்வேறு வழிமுறைகளை கண்டுபிடித்து, இன்று வரை இந்த கதைகளை எல்லாம் சொல்லி 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 ஐதீகம், சடங்கு, சம்பிரதாயம் என்ற கதைகள் புருடாக்களை எல்லாம் விட்டு விட்டு ஒரு கும்பல் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இது எந்த நாட்டிலேயாவது நடக்குது ஐயா? அமாவாசையாகுனா போதியா பல கோடி பேர் நிற்கிறான். இந்தியாவில் கங்கை கரையில் நிற்கிறான், சிரார்த்தம் கொடுக்கறதுக்கு, திதி கொடுக்கறதுக்கு நிற்கிறான். அவ்வளவு. இதுதான் வேலை, தொழில். இதை ஒரு தொழிலாக ஒரு நாடு வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு சார்பாக இதையெல்லாம் கட்டி காப்பதற்கு சனாதன தர்மம் என்று, இதுதான் இதற்கு பேர் தான் சனாதன தர்மம். பெண்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்க கூடாது என்பது சனாதன தர்மம். ஆம்பளம் மட்டும் போய் சாப்பிட்டு வருவான், அதற்கு பேர் சனாதன தர்மம். ருசியான பதார்த்தங்களை அவன் மட்டும் சாப்பிட்டு விட்டு வருவான், அதற்கு பேர் சனாதன தர்மம். அவற்றை சாப்பிடுவதிலிருந்து நீ இருக்குதோ வீட்டில் குடும்பத்தில் இருக்குதோ இல்லையோ பட்டினியா கிடப்பெண் என்பது சனாதன தர்மம். வேதம் படிப்பது, பெண்கள் வேதம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது அவர்களை அடிமையாக வைத்திருப்பது, பாகுபாடை காட்டுவது, வீட்டுக்குள்ளேயே பெண்ணை தீண்டத்தகாதவளாக வைத்திருப்பதற்கு பேர் சனாதன தர்மம். இதைத்தான் RSS கட்டி காக்கிறது. இதற்கு பேர் தான் சனாதன தர்மம். இதுதான் உலகத்திலே உயர்ந்த தர்மம், சனாதன தர்மம். அப்புறம் அந்த தர்மத்திலிருந்து வந்தவங்க அதான் சொன்னேன், இளவு விழுந்த வீட்டில் கூசாம அதை ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு, சாவு விழுந்த வீட்டில் கூசாமல் வாங்கி சாப்பிடுகின்ற ஒரு கும்பலிடமிருந்து வந்த ஒரு அமைச்சர் இதைத்தான் செய்வார். கட்கரி அவர்களே, கூச்ச நாச்ச அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. 18% இன்னும் 25% போடாமல் விட்டது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது தான் நாட்டு மக்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களால்
மறைந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த எல்ஐசிக்கு இதை மக்களை தண்டிக்கிற ஒரு எல்ஐசியாக மாற்றிய பெருமை இந்த நிர்மலா சீதாராமனை தான் சேரும். இதில் கட்கரி கடிதம் எழுதியிருப்பது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே புகைச்சல் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது என்பதை வேண்டுமானால் வெளிக்காட்டுகிறது. இதனாலெல்லாம் எந்த ஒரு மாறுதலும் வரப்போவது இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். பார்க்கலாம், காலம் மாறும் என்று காத்திருப்போம். மக்கள் தான் மாற்ற வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எடுத்து. நன்றி, வணக்கம்.